ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்டைல் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, உளுந்து, அரிசி, சீரகம், மிளகு, சோம்பு, உப்பு, கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி, வெங்காயம், எண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்புத்தூள், மல்லித்தூள், துருவின தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இது கூடவே கொஞ்சம் பூண்டு, இஞ்சி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இது வதங்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆல் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. ஸ்பைசஸ் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வரும்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே தேங்காய் வறுப்பட்டுரும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கும் போதே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மசீர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுல அந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அதை வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வேக வைங்க. இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே ஆல்மோஸ்ட் 50% குக் ஆகிருக்கும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் செய்ய போகிறேன். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அது குக் பண்ணி வரும்போது தண்ணியெல்லாம் வற்றி நார்மலாக ஆகிடும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் குழம்பை நம்ம ரைஸ், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக மேட்ச் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.